ஊருக்குள்ள கெத்தா தாதா மாதிரி சுத்தினாம்பா. இங்க வந்து துணியை துவைக்க விட்டா. இதெல்லாம் என் கூட்டாளிங்க பார்த்தா என்ன ஆவறது? டேய், இனிமேட்டு அவனா லவ் மேரேஜ் பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லி பாருடா. அப்படி உங்களுக்கு காலையில கேஸ் தீர்ந்து போச்சுன்னு பச்சை மீன்ல வாழைப்பழத்தை போட்டு சாப்பிட சொல்றாப்பா. கேட்டா சைனீஸ் ஃபுட்ன்றா. பைத்திய ராசி. வாழைப்பழ சாமி, இந்த வாழைப்பழத்தை சாப்பிட்டு எனக்கு எப்ப கல்யாணம் ஆகும்னு கொஞ்சம் சொல்லுங்க சாமி. உனக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல கல்யாணம் ஆகாது. உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது 90s கிட்ஸ் தான்னு. சாமி அப்படி சொல்லாதீங்க. ஏதாவது வரம் தான் குடும்ப சாமி. வரமா வேணா, ரிமோட் காரம் ஜேசிபி பொம்மையை வாங்கி தரான். முக்காந்து கலகலகலன்னு விளையாடு. சுவாமி அப்படி எனக்கு கல்யாணமே நடக்காதா? டேய், உனக்கு மட்டும் இல்ல, 90s கிட்ஸ் அவனுக்குமே கல்யாணம் ஆகாது. சுவாமி வணக்கம் சுவாமி. வா அருணாச்சலம், கடைசியா நீங்க தான் வருவன்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். சுவாமி நான் எதுக்காக வந்திருக்கேன்னா தெரியும் அருணாச்சலம், யார் ஜெயிப்பாங்க அதானே? ஆமா சாமி, நான் தூங்கியே 4 நாள் ஆகுது. தூக்கமே வர மாட்டேங்குது சாமி. நைட்ல கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. கவலைப்படாத அருணாச்சலம், 4 பேர்ல யாருன்னா ஒருத்தரு கண்டிப்பா ஜெயிப்பாங்க அருணாச்சலம். சுவாமி அதெல்லாம் யாருன்னு கொஞ்சம் சொல்லுங்க சுவாமி. அருணாச்சலம் 4ஆம் தேதி காலைல 10 மணி வந்துடு அருணாச்சலம், கண்டிப்பா சொல்றேன். ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா. பா நான் ஃபிகரு இந்தி நடிகைதாயா. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையில் 100 டிகிரியை தாண்டிய வெயில். வயதானவர்கள் வெளியே வர வேண்டாம் என எச்சரிக்கை. ஐயா நல்ல வேலைப்பா, நம்ம வெளியே போறதில்ல. அடிக்கிற வெயிலுக்கு வெள்ளக்காரன் கூட கருப்பாயிடுறான். ஆனா இந்த வெள்ளை முடி மட்டும் கருப்பே ஆக மாட்டேன். ஒரு ப்ரெஷர்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது. என்ன பண்றது? வேலையை ரிசைன் பண்ணிட்டு சோத்துக்கு பிச்சைடு. வாடா மானங்கிட்ட மைண்ட் வயசு. நான் வரது இருக்கட்டும், நீ நல்லா பண்ணுங்கடா. பார்த்தா தெரியல ஐடியில் வேலை செய்யறா. எது இந்த +2ல ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதிட்டு இன்ஜினியரிங்ல மெக்கானிக்கல் படிச்சுட்டு கடைசியில் ஐடியில் வேலை செய்வாங்க அந்த குரூப்பாடா. நாளா என் வாழ்க்கைய வரலாற ஒரே வரியில சொல்லிட்டா. சார் உங்களோட கருத்தை சொல்லுங்க, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? டேய், எலெக்ஷன் ரிசல்ட்டே நான் வர போகுதுடா. இன்னும் கருத்து கணிப்பு எத்தனைடா? சார் அதுதான் சாயங்காலம் 6 மணி நேரம் டைம் இருக்குல்ல, அதுல எதனா போட்டு விட வேண்டியதான். போட்டு விட்டு இருக்கிறவன் இன்னும் பிபி சுகர் ஏறி காலைல 8 மணி வரையும் அவன் டென்ஷன்லயே இருக்கணும், அதானே? சரி தம்பி, நீ எந்த சேனல் இருந்து வர? உனக்கு எத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? சார் குஜ்லி மஸ்து சேனல் சார், 150 ஃபாலோவர் இருக்காங்க சார். அடா பாவி, இருக்கிறது 150 பேரு. அந்த 150 பேரு நிம்மதியா இருக்க விட மாட்டியாடா? திடீர்னு ஆளு மெச்சாக்கி விட்டானுங்களே, என்னடா பண்றது சாமியா? நம்மளுக்கு வேற எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாதே. சரி அப்படியே கெத்தா மெயின்டைன் பண்ணுவோம். நான் கோபாலே ஒரே ஜாலியா இருக்கிற போல. ஒண்ணு இல்ல மச்சான், திடீர்னு ஆளு மெச்சாக்கி விட்டானுங்க, அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. ஒரே குழப்பமா இருக்குது. முன்ன பின்ன ஆளுங்கட்சியா இருந்தா பரவாயில்ல. டே கோபாலு, ஆளுங்கட்சியா இருந்தா ஒரே இடத்துல உட்கார கூடாதா? சும்மா மாடிப்படி ஏட்டி ஏறணும் இறங்கணும். பஜாருக்கு வேலையே இல்லை, நான் கூட ஒரு 4 வாட்டி போயிட்டு வரணும். அப்பதான் ஆளுங்கட்சி, புரியுதா? டேய் யார் மேலடா கை வைக்கிறீங்க? இருக்குடா, எங்க அண்ணன் நான் போயிட்டுன்னு வரேன். உங்களுக்கு இருக்குது தலை கட்டத்தோட ஆளுங்க பூச்சி பட்டியை போட்டு அடிச்சிட்டாங்க. தலை சீக்கிரம் வாத்தல. கட்டதுறைக்கு கட்டா சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு பழவா போச்சு. தலை பூச்சி பட்டியை கொண்டு போறா. தலை போடுறா தம்பிக்கு போன. டேய் யாரோ எங்க அண்ணன் மேல கை வச்சுது. யாரோ 10 பேர் வச்சு டான் ஆனவ இல்லடா. எங்க அண்ணாச்ச 10 பேருமே டானுங்கடா. ஹலோ டேய் ரங்கசாமி, டேய் அதுக்கட்டும்ண்ணா பரதேசி பேல ஒரு ஃபோன் பண்ணடா. நீலாம் ஒரு ஃப்ரெண்டாடா, ஒரு 1 hour பதில ஊத்தா.
ஹலோ தம்பி, ராங் நம்பர்ப்பா. ராங் நம்பரா? சார் சார் சாரி சார் சாரி சார். என் ஃப்ரெண்டு ரங்கசாமி நினைச்சுதான் சார் பேசிட்டேன். அப்புறம் என்ன வியாபாரம் பண்றீங்க சார்? நம்ம கடலை மிட்டாய் வியாபாரம் பண்றோம் தம்பி. அவன் நீங்க என்ன வியாபாரம் பண்றீங்க தம்பி? நம்ம கடலை மிட்டாய் வாங்கி தந்ததோடு சரி சார். வியாபாரத்துக்குலாம் எந்த முயற்சி எடுக்கல. பரவாயில்ல, நாங்க விற்கிறாத நீங்க வாங்கி சாப்பிட்றீங்களா? அது எங்களுக்கு லாபம் தானே. என்ன தமாசா பேசலாரு பாரியா? டேய், என்னடா செகண்ட் ஷோ சேலரியா? வேலை வெட்டி போறது இல்லையா? செவுத்து மலை வெட்டியா உட்காந்துக்கிறா? ஆமா, நான் வெட்டியா உட்காந்துக்கிறான். இவர் இப்பதான் ட்ரம்ப் கூட மீட்டிங் முடிச்சுட்டு வர்றாரு. போடா டேய் போடா. சரி, அதை விடு மச்சான். போன வாரம் பொண்ணு பார்க்கறதுக்கு போனியே, என்னடாச்சு? அதே மச்சான் கேக்குற. பொண்ணு பார்க்கறதுக்கு போன மச்சான். சொந்தக்காரங்க பொண்ணு நல்லா பாத்திப்பான்னு கேட்டாங்க. அதுக்கு நீ நான் சொன்ன, உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா பொண்ணோட தங்கச்சியும் கூட அனுப்பிச்சுவீங்க, நல்லா பாத்துக்கிறேன்னு சொன்ன மச்சான். அதுக்கு போயிட்டு கல்யாணத்தை நிறுத்தினாடா. இதுனாடா தப்பு இது? அடப்பாவி, ஒரே நேரத்துல 2 சிம் ஆக்டிவேட் பண்ண பாத்துருக்கா? சார், எலெக்ஷன் கமிஷன் ஆபீஸுங்களா? ஆமாப்பா, நீ யாரு? சார், ஓட்டு போடுறதுக்கு நேற்று நைட்ல இருந்து நின்றுக்கிறேன் சார். எப்போ சார் பூத் தரப்பீங்க? தம்பி, யாருப்பா நீ? நாளைக்கு எலெக்ஷன் வச்சு நீ நைட்டே வந்துட்டுக்க? சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எப்போ பூத் தரப்பீங்க அதை மட்டும் சொல்லுங்க. தம்பி, நாளைக்கு காலைல தான் பார்த்து தரப்போம். வீட்டுக்கு போப்பா. வீட்டுக்கா? நீங்க வேற சார். நீங்க வர வரை நான் இங்கே வெயிட் பண்றேன். சீக்கிரமா வாங்க. நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போகுதுன்னே தெரியலையே. வாழை இலையில ரசம் ஊத்துன மாதிரி எங்கெங்கயோ போகுது. சார போற வாழ்க்கைக்கு எதை விட இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? யாரா நீங்கெல்லாம்? நல்லா படிச்சு டாக்டரோ இன்ஜினியரோ ஆயிருப்ப. ட்ரைனிங் டீச்சர்ன்ற பேர்ல சின்ன சின்ன பொண்ணுங்களை வேலைக்கு போட்டு சைட் அடிக்க வச்சு என் வாழ்க்கையே கேட்டுட்டீங்களா? படுபாவீங்களா? கடவுளே, சுத்து வட்டாரத்துல எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன். யாரை கேட்டாலும் விஜய் தான் ஓட்டு போட்டேன்னு சொல்றாங்க. ஆனா நியூஸ் சேனல்ல 2%, 3% தான் வாங்க வரேன்றாங்க. இது ஒண்ணு மட்டும் தான் நைட்ல இருந்து மண்டைக்குள்ள ஓடி நேரு. கடவுளே, யார் தான் ஜெயிப்பாங்க? நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். மண்டைடா, உன்னோட ஆர்வம் எனக்கு புரிகிறது. இந்த ஆர்வத்தை நீ படிப்புல காமிச்சிருந்தனா வாழ்க்கையில எங்கேயோ போயிருப்ப. கடவுளே, இப்பயே என் வாழ்க்கை வாயில ரசம் ஊத்துன மாதிரி எங்கெங்கயோ போகுது. நீங்க யார் ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க கடவுளே. மானிடா, வாழைப்பழம் தேடி சாப்பிட்டு உன்ன அரசியல் பேச வச்சிருக்காரு. இதே ஒரு வெற்றி தான். வாழைப்பழம் தேடி சாப்பிட்டோம்னா கருத்து கணிப்புன்றானுங்க. இதெல்லாம் எங்க எடுக்கிறானுங்க? நானும் 10 வருஷமா இங்கதான் இருக்கிறேன். என்கிட்ட ஒருத்தனும் வந்து கேட்கலையே. பாருங்களா, 10th பப்ளிக் எக்ஸாம் கூட இப்படி வெயிட் பண்ணதில்றா. என்ன போயிட்டு இப்படி வெயிட் பண்ண வச்சிட்டீங்களா? ஒரு நாள் போறதே ஒரு யுகம் போற மாதிரி இருக்குது. எப்படா வரும் மே 4? இதுல இவனு வேற கருத்து கணிப்பு கிருத்து கணிப்புன்னு இருக்கிற பிபி சுகரெல்லாம் ஏற்றி விட்டுறானுங்க.